நேத்து சித்ரா பௌர்ணமிக்காக முந்த நாள் வியாழக்கிழமை காலையிலேயே கிளீனிங் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் அவசர அவசரமா ஓடாம ஈஸியா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கலான்னு சாமி படத்துல இருக்க பூவெல்லாம் எடுத்துட்டு பன்னீர் விட்டு தொடச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சு விட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சதுமே முக்காவாசி வேலை முடிஞ்சது. காலையில எழுந்து ஃபேமிலியோட அடையார் கிட்ட பெச நகர்ல இருக்க அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோவிலே ஒரு மாதிரி தனித்துவமா இருக்கும். முதல்ல மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாலட்சுமி, ஜெயலட்சுமி, தனலட்சுமின்னு மொத்தம் 8 லட்சுமிக்கும் தனித்தனி சன்னதியோட அமைச்சிருக்காங்க. அப்படியே கோபுரத்துக்குள்ளேயே ஏறி ஒரு லட்சுமியும் தரிசனம் பண்ற மாதிரி வித்தியாசமா இருக்கும். அஷ்டலட்சுமியை வழிபடும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஞானம், செல்வம், உணவு, கல்வி, ஆதரவு, வம்சவிருத்தி, வெற்றி, தைரியம்னு 16 வகை செல்வங்களும் பெருகும்னு நம்பிக்கை. இங்க வெள்ளிக்கிழமை தினத்துல மலர்களால அர்ச்சனை செஞ்சு 8 லட்சுமியும் ஒரே இடத்துல வழிபடுறது ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க. அதுலயும் நேத்து சித்ரா பௌர்ணமியும் கூட சூப்பரா சாமியை கும்பிட்டுட்டு கோவில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு பீச்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பாய்.